Hi friends, good evening. Welcome to our channel. Then வந்து friends, நம்ம சேனலுக்கு ஆதரவு தர எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தென் நம்ம சேனலுக்கு ஆதரவு தர எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாட்டர்டே, அதாவது 13/2/2021 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு பேசிக்கான ஒரு 3 இண்டிகேட்டரை வச்சு நம்ம இன்ட்ராடேயில் எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பெருசாக நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டாக் இறங்கி இருக்கா இல்லை இறங்க போதா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் அப்படி இருந்தது தான். பட் இது பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% பர்ஃபெக்ட் தான், கரெக்டாக யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, சைட்வேஸில் போகிற ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு எஃபெக்ட் இருக்காது. பட் ஆனால் ஒரு ட்ரெண்டிங் டே ஆர் புல்லிஷ் ஆர் பியரிஷில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேண்டல்லேருந்து ஹெய்கின்-ASHI கேண்டலுக்கு மாற்றணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் சொல்லியிருந்தேன் 3 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஸ்டொகாஸ்டிக் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி MACD, தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 20 எடுங்க. 20 எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னா 20 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு வந்து எந்த சைடில் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம EMA 20 வச்சு நம்ம பார்த்துக்கலாம். தென் வந்து நம்ம MACD அண்ட் ஸ்டாகாஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, MACD அண்ட் ஸ்டாகாஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோமே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MACD வந்து நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ணல. டிஃபால்ட்டு தான். எந்த விதமான சேஞ்சஸுமே நம்ம பண்ணலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, என்ட்ரி இந்த ஏரியாவில் எடுத்திருப்போம். வால்யூம்லாம் நல்லா இருக்குது. தென் வந்து கிராஸ் ஓவர்லாம் நடந்திருக்கு. என்ட்ரி நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது ஐயோ ஸ்டாக் இறங்கிடுச்சு. இப்போ வந்து நான் நார்மல் கேண்டலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் க்ரீன்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம அதே சேம் என்ட்ரி இங்கே பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கிராஸ் ஓவரில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் இந்த பிரேக் அவுட் ஆனது நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இந்த கிராஸ் ஓவரில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்ற பட்சத்தில் இங்கே வந்து நம்ம ரெட் கேண்டில் வந்த பிறகு நம்ம என்ன யோசிப்போம்னா, அடுத்த கேண்டலுக்கு நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிப்போம், ட்ரெண்டு மாறிடுச்சு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருப்போம். எக்ஸிட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 580 நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறதே பார்த்திங்கன்னா 585 நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். இங்கே என்னென்னா இந்த இடத்துல இறங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா 589 எக்ஸிட் ஆகிருப்போம். பட் ஆனால் 589 பார்த்திங்கன்னா அதோட ஹை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து 592 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் ட்ரெண்டு மாறினது எங்கன்னா இங்கே. பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு வாலடைல். ஏன்னா இது 918 கேண்டில் நல்லா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று டேட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னித்து டேட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, சாரி. இப்போ வந்து இது வந்து நம்ம 915 ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில் வந்திருக்கும், செகண்ட் கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிராஸ் ஓவர் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோகாஸ்டிக்ஸில் கிராஸ் ஓவர் நடக்குது. பட் ஆனால் MACDயில் நம்மளுக்கு அந்த கிராஸ் ஓவர் நடக்கல. நான் இப்போ ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் MACD என்ன பண்ணுறேன்னா ரெட்டாகவும் சிக்னலை பார்த்திங்கன்னா நான் க்ரீனாகவும் கொடுக்குறேன். ஸோ இது என்னென்னா எனக்கு கிராஸ் ஓவருக்கு அப்படியே தலைகீழாக போட்டுட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா MACDயை நான் க்ரீனாகவும் சிக்னலை வந்து நான் ரெட்டாகவும் கொடுக்குறேன். எதனால் சிக்னலை வந்து நான் ரெட்டாக கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளுக்கு வேண்டி நான் கொடுத்து வச்சுக்குவேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருந்தோம்னா
இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி சுத்தமாக இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கிடைக்கல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. எந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்குன்னா 10 மணிக்கு மேலே என்ட்ரி கிடைச்சிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு MACDலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் காட்டியிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் காட்டியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ICC பார்க்கலாம். ஐசிசியும் அதே மாதிரி சேமஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஸ்டோகாஸ்டிக்ஸ் கிராஸ் ஓவரை விட வால்யூம் ஆவரேஜ் கிராஸ் ஓவரும் MACD கிராஸ் ஓவரும் ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி போகலாம். இல்லைன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்ட்ரியை வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டோகாஸ்டிக்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸ்டோகாஸ்டிக் என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் ஓவர் நடந்திருக்கிறது வந்து எங்கன்னா இங்கே 12:45 ICC பேங்க் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபோவ் EMA 20 தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ட்ரி இங்கேன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிட் ஆக வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்ற மாதிரி காட்டும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே ஹைக்கின்-ஆஷியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும் 638. பட் நம்மளுக்கு எக்ஸிட் ஆக வேண்டிய பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிற மாதிரி காட்டும். பட் ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்போ இதான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா நான் நார்மல் கேண்டலில் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நார்மல் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணிக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் 12:24. அதே சேம் 12:24 பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைக்கின்-ஆஷியில் பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆகவே இல்லை. ட்ரெண்டு எங்கே சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருப்போம், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம 655லேயே எக்ஸிட் ஆயிருப்போம். 645லேயே எக்ஸிட் ஆயிருப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அது வந்து 648 வரைக்குமே போயிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 645ல நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கும் 648ல எக்ஸிட் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ரீட்டைலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1 ரூபி 2 ரூபி ஷேர்ஸ் ஏறுறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது முக்கியமான விஷயம்னு நம்மளுக்கு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல வந்து ஃபால் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் கொடுத்துருப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபால் ஆகாமல் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் ஃபால் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தது வந்து இங்கே வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன் ஃபால் ஆகுது. இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் ஆகி டவுன் ஃபால் ஆகுது. இங்கே 644ல டவுன் ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 640 வரைக்கும் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஸ்டோகாஸ்டிக்ஸ் காட்டிடும். ஸ்டோகாஸ்டிக்ஸ் காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MACDக்கு போகும். அதே மாதிரி பை சிக்னலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து மூவிங் ஆவரேஜும் MACD சிக்னலும் தான் தவிர்த்து ஸ்டோகாஸ்டிக் சிக்னல் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிஃப்டி NSE வெப்சைட்டில் போயிட்டு NSE லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு டாப் 10 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஈவினிங் தான் ஃபால் ஆச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பை சைடில் தான் இருந்தது, ஈவினிங் தான் செல் சைடில் இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 0.25 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாலடைல் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா விக்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். இந்தியா விக்ஸ் பிலோ 20ல் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வாலடைல் இருக்காது. அபோவ் 20ல் இருக்கும்போது நல்லா வாலடைல் இருக்கும். ஸோ பிலோ 20ல் இருக்கும்போது இங்கே 0.25%க்கு கீழே நெகட்டிவில் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லூசர் சைட்ஸ்க்கு போய்க்கலாம். லூசர் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ITC கெயில் இதெல்லாம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவில் மைனஸ் 0.25யும் +2.25 இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து பை சைடா இல்லை செல் சைடான்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுக்கும் போகாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -0.25 ஆர் ++25 சாரி +0.25 சாரி மாற்றி சொல்லிட்டேன்.
ஸோ அந்த இது வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங் சைடு அண்ட் செல்லிங் சைடு போய்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தாங்காட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இதே ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செல் சைட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஐடிசி வந்து அன்றைக்கி என்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இதே ஹைக்கின்-ஆஷி கேண்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நான் சொல்லி பார்க்குறேன். ஸோ ஹைக்கின்-ஆஷியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் இருந்திருக்கு. ஐடிசி இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டல் வந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் ஆகிருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவர் கொடுத்து மேலே ஏறி இருக்கு. ஸோ ரெக்கவர் கொடுத்து மேலே ஏறிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கெயில். நம்ம வந்து இன்கேஸ் மார்க்கெட் இதில் மெயினாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குல்ல, நம்ம செல்லிங் சைடில் போனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 5 ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா 5 ஸ்டாக் நீங்கள் செல்லிங் எடுக்கிறீங்க, இல்லை 2 ஸ்டாக் என்ட்ரி எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக் செல்லிங்கில் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மாட்டிட்டு அதில் வந்து நம்ம லாஸ் புக் பண்ண வேண்டியதாக போயிடுது. அதுக்கு வேண்டியதாக இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த 0.25 நான் பார்க்க சொன்னேன். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆயிருக்குன்னு போது நம்ம 135.95 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு தெரியுது கிராஸ் ஓவர். இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக்ஸில் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி ஸ்டோகாஸ்டிக்ஸில் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி வரும். அப்போ வந்து 134.70 பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரெண்டிங் டேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு போவேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்டேட்டிவ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் இந்த EMA 20 கிராஸ் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வைக்கலாம். இன்கேஸ் அப்படி வச்சிருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல நம்ம 135.95 நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா அதோட இந்த லோவில் நம்ம 134.65 ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ₹1. இன்கேஸ் ரிஸ்க் அப்டேட்டிவ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ரிஸ்க் எடுக்க நான் ரெடி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த EMA-வை கிராஸ் ஆகாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கலாம். EMA-வை இன்கேஸ் கிராஸ் ஆகி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஸ்டெயினலாக ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கோட லோ பார்த்தீங்கன்னா 132 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டைப் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதான். இன்கேஸ் உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் போய்க்கிறேன், நான் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேணாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து இப்போ வந்து நான் ஐசிசி பார்த்துருந்தேன். அடுத்தது வந்து ஆக்சிஸ் பேங்க் பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க்லையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னைக்கு டேட்டு 12th அன்னைக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஸ்டோகாஸ்டிக்ஸில் வருது. அடுத்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே MACDயில் வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வர்றதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அலர்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட இந்த கேண்டல் EMA-க்கு மேலே இந்த கேண்டல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த கேண்டலை பிரேக் பண்ண உடனே இந்த கேண்டலில் நான் 740 நான் என்ட்ரி எடுத்திருந்தாலும் எனக்கு எக்ஸிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோகாஸ்டிக்ஸ்லேயும் கிராஸ் ஓவர் நடந்துருச்சு, MACDலையும் கிராஸ் ஓவர் நடந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிட் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் 752. ஸோ பார்த்தீங்கன்னா 741லேருந்து பார்த்தீங்கன்னா 752 பார்த்தீங்கன்னா 10 to 11 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. நம்ம மெயினான மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபால் ஆகாது, நல்லா போயிட்டுருக்கு, ஃபால் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விடுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபால் ஆகி பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ஆகிருக்கு. டவுன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி ஈவினிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த இடத்துல ஃபால் ஆகி ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்கேஸ் ஃபால் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக ஃபால் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். இது ரெண்டுமே நான் பேங்கிங் ஸ்டாக்காக பார்த்தேனங்காட்டி நான் பேங்கிங் ஸ்டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ பார்க்குறேன். இப்போ வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் பார்க்குறேன். இன்ஃபோசிஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷில் தான் இருந்திருக்கு. புல்லிஷில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எங்கேயுமே இது பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கேண்டல் எல்லாமே ஹையில் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா நம்மளுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப EMA பார்த்தீங்கன்னா க்ளோசரில் இல்லாமல் ரொம்ப வைடரில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்காது. ஸோ வந்து
விப்ரோவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு இந்த இடத்துல தான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த EMA 20 பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது. அடுத்த கேனல் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 445ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ பார்த்தீங்கன்னா 441 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல ஏன் என்ட்ரின்னு நான் சொல்லியிருந்தேன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி MACDலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு செல் என்ட்ரி வந்துருச்சு இந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக்லையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா MACD அண்ட் ஸ்டோகாஸ்டிக்ஸ் EMI வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஸ்டாக்ஸில் நல்லா இதாகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் யூஸ்ஃபுல் ஆகிறதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் இல்லை நான் ஒரு 1 hour தான் அப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக ஸ்கேனர்ஸ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. NSE பழைய வெப்சைட்டில் போயிட்டு இங்கே லைவ் மார்க்கெட்டில் போயிட்டு டாப் 10 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு டோட்டல் வந்து டாப் 10 கெய்னர்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 5th இருக்கிறது அபவ் 1%. இப்போ வந்து நான் அதானி போர்ட்ஸ் பார்த்தேன், பெருசாக என்ட்ரி கிடைக்கல. ICICI பார்த்தேன், பெருசாக என்ட்ரி கிடைச்சது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்த்தேன், பெருசாக என்ட்ரி கிடைக்கல. பட் ஆனால் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தேன், என்ட்ரி கிடைச்சது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஸ்டாக்கில் என்ட்ரி கிடைக்குது, 2 ஸ்டாக்கில் என்ட்ரி கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஸ்டாக் மட்டும் எடுத்துகிட்டு நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிடுவேன். பெருசாக லாஸ் பண்ண வேண்டியது இதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரிஸ்க் அப்டேட்டிவ் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடுறது எப்படின்றத பற்றி அந்த வீடியோவை நான் மேலே போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.